காலிஃப்ளவரு கிரேவி செய்ய போகிறேன் பாருங்கள். இதுக்கு 3 வெங்காயம் 3 தக்காளி வதக்கி வச்சுருக்கிறேன் மிக்சியில் அரைக்கிறதுக்கு. இப்போ இந்த காலிஃப்ளவரை சுடுதண்ணியில் போட்டு வடிகட்டி எடுத்து வச்சு இதை மிளகாத்தூள் உப்பு மஞ்சத்தூள் போட்டு பரட்டி வச்சுருக்குறோம் பாருங்கள். இதில் ஒரு 10 முந்திரி பயிர் போல் போட்டு வெங்காயம் தக்காளியோட வதக்கி வச்சுருக்கிறேன். இப்போ இதை அரைக்க போகிறேன் பாருங்கள். எண்ணெய் ஊற்றி அதில் சும்மா அப்படியே வதக்கி எடுக்கிறோம். ஒரு 5 நிமிஷம் வதக்கினா போதும். இது மாதிரி எண்ணெய் ஊற்றி வதக்குது. போடுறேன் 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு சாந்து. இப்போ இஞ்சி பூண்டு சாந்து வதங்கிட்டு இப்போ இந்த அரைச்ச விழுத கொட்டுறோம். 2 ஸ்பூன் மல்லித்தூள் 2 ஸ்பூன் போட்டால் போதும். காஷ்மீர் சில்லி 1/2 ஸ்பூன் போட்டிருக்கிறேன். 1/2 ஸ்பூனு 1/2 ஸ்பூன் போட்டு 1/2 ஸ்பூன் பிரியாணி மசாலா 1/2 ஸ்பூனு மசாலா 1/2 ஸ்பூனு. எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இப்போ இதை கொட்டி வதக்கணும். இப்போ இதுக்கு தேவையான தண்ணி, இந்த கிரேவிக்கு தேவையான தண்ணி ஊற்றுறேன். வதக்கும் போதெல்லாம் கொஞ்சம் உப்பு போட்டாச்சு. இப்போ தேவையான அளவுக்கு கொஞ்சோண்டு உப்பு போடுறோம். இப்போ இதை ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடணும். மூடி போட்டு 5 நிமிஷம் கொதிக்க விடணும். இந்த பாருங்க எண்ணெய் பிரிஞ்சு மேலே வந்துட்டு ஒரு 5 நிமிஷம் கொதிச்சுட்டு இப்போ கொத்தமல்லி தழை போடுறேன். இந்த கஸ்தூரி மேத்தி போடுறேன் கொஞ்சோண்டு. அவ்வளோதாங்க, முடிஞ்சு போச்சு. இனிமேல் சாப்பிட வேண்டியது தான். இப்போ காலிஃப்ளவர் கிரேவி ரெடி ஆகிடுது. இப்போ சப்பாத்தி, இட்லி, பூரி, தோசை எதுக்கு வேணாலும் தொட்டு நம்ம சாப்பிட்லாம். பாருங்கள் எவ்வளோ சப்பாத்தி நல்லா சாஃப்டாக இருக்குது. இதுமாதிரி தொட்டு சாப்பிட்றதுக்கும் சூப்பராக இருக்கும். நீங்கள் இதை மாதிரி செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ்.